ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ட்ரிச்சி நம்ம வீட்டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஹர்பிக் வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நினச்சிங்களா, அது என்ன மாதிரியான விஷயத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதோடு சேர்த்து இன்னும் நிறைய டிப்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குழந்தைங்களோட ஒயிட் ஷூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் போட்டுட்டு போயிட்டு வந்தாலே ரொம்ப கரையாக்கிடுவாங்க. அதே போல் இந்த மாதிரி கொஞ்சம் டிசைன் அதிகமாக வச்ச ஷூன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். 5 நிமிஷத்தில் இதை எப்படி டக்குன்னு க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஃப்ளோர் க்ளீன் பண்ணக்கூடிய லைசால் தான் வந்து எடுத்திருக்கேன். குட்டி துணியை வந்து நல்லா மடித்து எடுத்துக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லைசாலை தொட்டு இது போல் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பாக அந்த துணி மாறுதுன்னு. இது போல் காலையில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்புற நேரத்தில் கூட டக்குன்னு நம்ம 5 மினிட்ஸில் க்ளீன் பண்ணி கொடுக்க முடியும். பாருங்கள், இப்போ இந்த ஷூவை வந்து நல்லா உங்களுக்கு தொடச்சிட்டு காமிக்கிறேன். துடைக்கவே நல்லா வந்து கரை போகுது. இன்னும் டிசைன் கம்மியாக இருக்க ஷூவாக இருந்தால் ரொம்பவே வந்து பளிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இதில் அந்த தையல்லாம் அதிகமாக கொடுத்துருக்காங்க, அந்த பக்கிள்ஸும் 2 கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கு பழைய ஷூ போல் அசிங்கமாக தெரியுது. நல்லா வந்து தொடச்சி எடுத்துட்டேன். அந்த தையல் பகுதி மட்டும் கருப்பாக இருக்குது, அது மாறலை. பாருங்கள், இந்த ஷூக்கும் அந்த ஷூக்கும் வித்தியாசம் காமிக்கிறேன் பாருங்கள், நல்லாவே வந்து பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இப்போ 2 ஷூவுமே வந்து தொடச்சி எடுத்துட்டேன். இந்த டிப்ஸ் வந்து பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து குழந்தைங்களோட பழைய சாக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த சாக்ஸை வந்து 2ஆக உள்பக்கமாக வந்து மடித்து எடுத்துக்கலாம். பாதி அளவுக்கு உள்பக்கமாக வந்து மடித்து கொடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இப்போ குட்டி பவுச் போல் வந்து இது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஃபோனெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கக்கூடிய ஒரு பவுச்சாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக நம்ம ஹேண்ட்பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ரொம்பவே ஸ்க்ராட்ச் ஆகிடும். ஹேண்ட்பேக்கில் எங்கேயாவது போட்டு வச்சுட்டு தேடுறதுக்கும் நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த டைமில் இதை நம்ம பவுச்சாக யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து போட்டு வச்சுட்டு நம்ம போட்டுக்கும் போது ஸ்க்ராட்ச் விழுகாமல் பத்திரமா இருக்கும். அதே போல் டக்குன்னு தேடி எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்கும். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு வாழைப்பழம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுப்போம். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் கெமிக்கல் யூஸ் பண்ணி பழுக்க வைக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி செய்கிறதுனால பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் நிறையவே வருது. இதை எப்படி பார்த்து வாங்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாழைப்பழம் எல்லோ கலரில் இருந்தாலும் அதோட காம்பு வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக தான் இருக்கும். ஆனால் கெமிக்கல் யூஸ் பண்ணி பழுக்க வைக்கிற பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா காம்பு பகுதியும் மஞ்சளாக இருக்கும், பழமும் மஞ்சளாக இருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் பார்த்து வாங்குறதுக்கு தெரியலன்னா நீங்கள் காயாக வாங்கி கூட இது போல் பழுக்க வச்சு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முட்டையை வந்து வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்து நம்ம வேக வைப்போம். இது வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா முட்டையை ஈஸியாக உரிக்கிறதுக்கும் முட்டை முழுசாக கிடைக்கிறதுக்கும் இதை செய்வோம். இதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கிற குக்கிங் ஆயிலையும் 1 டீஸ்பூன் அளவு ஊற்றி விட்டுக்கோங்க. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா முட்டை கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் டைமில் தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் உரிக்க ரொம்ப நல்லா நமக்கு வரும். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பா வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து பாதி அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாய்லெட் க்ளீன் யூஸ் பண்ணுற ஹர்பிக் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் ஊற்றிக்கிட்டேன். இது வந்து க்ளீனிங் பர்பஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க ஒரு குச்சி யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு நம்ம துணி துவைக்க யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா பொங்கி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா வேறொரு பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இது கூட ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கோல மாவு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். பொங்கி ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருந்தேன், அதையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கையில் வந்து ஒரு பாலித்தீன் கவரை இது போல் வளையலில் மாட்டி நம்ம கவர் போல் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய உப்பு கரை படிஞ்ச நம்ம வாளி, கப்பு, அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டூல் இதெல்லாமே க்ளீன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து பளிச்சுன்னு கிடைக்கும். எவ்வளோ மோசமாக இருக்கக்கூடிய உப்பு கரை படிஞ்ச பாத்திரத்தை கூட நம்மளால் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். முக்கியமாக பிளாஸ்டிக் பாத்திரம் எல்லாம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த கவரை போட்டுட்டு கம்பி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா தேய்ச்சி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சோம்னா ரொம்ப
ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் உப்பு கரை படிஞ்ச பாத்திரம் இல்லையா, அதனால் டக்குன்னு நம்மளால் எடுக்க முடியாது. ஆனால் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிட்டு உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் ஒரு முறை தேய்ச்சி விட்டுக்கிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு நல்லாவே வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். நல்லா வந்து பளிச்சுன்னு உங்களுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். ஃபுல்லாக வந்து இருந்த உப்புக்கரை எல்லாமே வந்து காணாமல் ஆயிடுச்சு. இது வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிச்சன் கவுண்டர் டாப்பில் பார்த்தீங்கன்னா எறும்பு தொல்லை ரொம்பவே வந்து பெரிய தொல்லையாக இருக்கும். நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனாலும் இது போல் வரிசையாக போய்கிட்டே இருப்பாங்க. இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து முகத்துக்கு போடக்கூடிய பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து எங்கெல்லாம் எறும்பு இருக்கோ அந்த இடத்துல வந்து போட்டு கொடுத்துக்கலாம். நம்ம எக்ஸ்பைரி ஆன பவுடர் கூட இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும். இது போல் எறும்பு இருக்கிற இடம் எல்லாமே வந்து போட்டு விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து வந்து பார்த்தாலே போதும், எறும்பெல்லாம் காணா போயிடும். பவுடர் மட்டும் வந்து அப்படியே இருக்குது பாருங்கள். நல்லா வந்து எறும்பெல்லாம் இல்லை. நம்ம இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் எறும்பு சாக் பீஸ், எறும்பு பவுடர் யூஸ் பண்ண முடியாது. நமக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்கும், நம்ம சாப்பாட்டில் எதுவும் கலந்துருமோன்னு. பயப்படாமல் நம்ம இது போல் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து இந்த பவுடரை நம்ம ஒரு சின்ன துணி வச்சுட்டு நல்லா வந்து கவுண்டர் டாப்லேயே தேய்ச்சி கொடுத்துக்கலாம். திரும்பி திரும்பி வராமல் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாவக்காயெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதோட நடுவில் இருக்கக்கூடிய அந்த சதை பகுதியை நம்ம எடுத்துட்டு மசாலா போட்டு ஃப்ரை பண்ணோம்னா கசப்புத்தன்மை சுத்தமாக இருக்காது. அதே போல் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அதோடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாவக்காய் இது போல் உள்ளுக்குள்ளேயே பழுத்து இருக்கும். வெளியில் க்ரீன் ஆகிட்டு உள்ளுக்குள்ளே பழுத்து இருக்கும். அதோட கொட்டை எல்லாத்தையுமே நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வந்து பழுத்த அது போல் கொட்டையெல்லாம் எடுத்து நம்ம காய வச்சு திருப்பி வந்து நம்ம ஊனி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன தொட்டியில் கூட நம்ம பாவக்காய் செடி வந்து வளர்க்க முடியும். இது வந்து சின்ன கொடி வகையை சேர்ந்தது தான். லேசாக வந்து ஒரு நூலை கட்டி ஜன்னலில் விட்டோம்னாலே நல்லா வந்து வளர்ந்து வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.